Praise the Lord. முதலாவது நம்ம மத்தியில் அண்ணன் தான் இன்னைக்கு மெயினா. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். பெண்களே பெண்களை புகழ்ந்து கொண்டே இருந்தால் நல்லா இருக்காது. மாதம் நம்ம எல்லாம் நம்ம புகழ்ந்துக்கிறோம். இன்னைக்கு நம்மளை புகழ்வதற்கு ஆண்டவர் ஒரு ஆண்மகனை கொண்டு வரணும்னு ஜெபித்த பொழுது அண்ணனை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். பெண்களை அதிகமாய் கனப்படுத்துகிறவர், மதிக்கிறவர் நம் மத்தியில் இருக்கின்றார். அக்கா அவர்களும் 2 பேரும் அருமையாய் பெண்கள் ஊழியத்தை மதிக்கிறவர்கள். மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி. நான் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின வார்த்தை என்னன்னா, இயேசு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே, அப்போ இயேசு இன்னும் ஊழியத்துக்கெலாம் போகல, ஊழியத்தை ஆரம்பிக்கலை. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். நான் நம்புகிறேன், நம்ம ஊழியம் செஞ்சால் தான் இயேசு நம்ம பாராட்டுவாருன்னு இல்லை. ஒவ்வொருவரும் பார்த்து கத்த சொல்கிறத நம்புகிறேன், நீங்கள் என் நேசகுமார்த்திகள், நீங்கள் என் நேசகுமார்த்தி. உங்களிலே உங்கள் அத்தான் பிரியமாக இருக்கிறாரோ என்னவோ தெரியாது, ஆனால் ஆண்டவர் பிரியம். அவருடைய பிரியத்துக்கு அளவே இல்லை. நீங்கள் சிரிக்கிறீங்க, ஏங்க எங்கள் அத்தான்லாம் இப்போ போய் ஞாபகப்படுத்தி அதெல்லாம் கொஞ்சம் நேரம் மறந்துட்டு தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வேறு வம்ப விலைக்கு வாங்குறதுக்கு எங்களை தூண்டி விடுறீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, ஆமென். எனக்கு தெரியும் ஓரளவுக்கு நிறைய பெண்கள் அத்தானால் வாழலை, அதனால் அவங்களாம் வெறுப்பு இல்லை, ஆண்டவரனால் வாழற. அவர் உங்களை நேசிக்கிறதுனால நிறைய பெண்கள் வாழ. நான் ஒரு ஆணாக இருந்தது வெட்கத்தோடு பேசுகிறேன், வருத்தத்தோடு பேசுகிறேன். கர்த்தரை நேசிக்கிற ஒரு பெண்மணி அத்தானை அடிக்கடி யோசிக்க மாட்டாங்க, அடிக்கடி யோசிக்கக்கூடாது. அதனால் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் துரத்துருங்கன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ ஹஸ்பண்ட்லாம் துரத்துருங்க, தேவையில்லை. ஹஸ்பண்டே கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆமே, இது அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிங்களோ, கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டாங்களா ஹஸ்பண்ட், அது ஒரு பரிசுத்த திருமணம். ஆமே, அந்த திருமணத்தின் காவலரே கர்த்தர் தான். இந்த லேயால் இருக்கால, உங்களுக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு கவனிங்க, ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது. அந்த அம்மாவுக்கு என்ன ஃபீலிங்கன்னா, நான் அழகில்லை, நிறைய அவங்களுக்கு மட்டுமா லேயாளுக்கு மட்டும், இப்போ நிறைய பெண்களுக்கு என்ன தெரியுமா, நான் வந்து நயன்தாரா மாதிரி இல்லையே, த்ரிஷா மாதிரி இல்லையே. ஆமாம், ஏன் நம்ம சிரிக்கிறீங்க? அதான் உண்மை. அது அப்படி ஒரு ஏக்கம் எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. நான் சொல்லட்டுமா, நீங்கள் யார் மாதிரி மாறவே வேணாம். ஆமென். நீங்கள் தான். உங்களுக்கு நிகர் உலகத்தில் ஒரு பெண்ணு பிறக்க போகிறதும் இல்லை, பிறக்க வாய்ப்பும் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த சத்தியம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். ஆமென். நீங்கள் எனக்காக ஜீவனையே கொடுத்தீங்க, ஹஸ்பண்டே எனக்கு ஜீவன் எடுக்கிறாரு, நீங்கள் ஜீவனையே கொடுத்துட்டீங்க. இந்த லவ் போதாதா? பரவாயில்ல, கருப்பாக இருந்தால் என்ன அப்போ? அல்லேலூயா. நீங்கள் நேசிக்கிறீங்க, எனக்கு போதும். அந்த அம்மா அதில் சாட்டிஸ்ஃபைடு ஆகாதனால எப்போ பார்த்தாலும் அவரே நினச்சிக்குது. என்னது, 3 பிள்ளை பெறுவரெலாம் எங்கள் ஹஸ்பண்ட் நேசிப்பார். அந்த ஆள் கடைசி வரல நேசா மாதிரியே தெரியும். ஆனால் பைபிள் சொல்லுது,
கர்த்தர் அவளை நேசித்தார், நினைத்தருளினார். சொல்லுங்க, கர்த்தர் என் நினைவாக தான் இருக்கார். அவர் ராத்திரியும் பகலும் என் ஞாபகம் தான். அவரை தான் நான் கொண்டாடணும், அவரை தான் நான் ஆராதிக்கணும், அவருக்கு தான் வாழணும், தேவைப்பட்டால் அவருக்கு தான் மறிக்கணும். எல்லாம் ஆமையுமே சொல்லுவீங்க. அப்புறம் மறுபடியும் புட்டுக்கும் எல்லாம் உங்களுக்கு. மறுபடியும் யாரை நினைப்பீங்க? வெளியே போனவுடனே உங்கள் ஐயாவை தான் நினைப்பீங்க. இப்போ கலைசு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. இந்த மனுஷனை ஜெபம் பண்ண விட மாட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த ஆள் என்னை ரிலீஸ் பண்ண மாட்டார். ஆமே, இவர் என்னை நேசிக்க மாட்டுறாரு. நான் சொல்லட்டுமா, எங்கள் ஆண்கள் ஆக எங்களுக்கு ஒய்ஃபை நேசிக்கிறதுல நிறைய சவால் இருக்குது. நீங்கள் என்ன அவ்வளோ லேசுப்பட்ட ஆளுங்களாம் உங்களை நாங்கள் நேசிக்கிறது. ஆமே, அல்லேலூயா. இந்த குட் நியூஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். கர்த்தர் என்னை குறித்த திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னை குறித்த தீர்மானத்தை வைத்திருக்கிறார். நான் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஆள். ஆமே, யார் மறந்தாலும் அவர் மறக்கவே, யார் கைவிட்டாலும் அவர் கைவிடவே, பிள்ளைகள் மறந்தாலும், கணவர் மறந்தாலும், உடன் ஊழியர்கள் மறந்தாலும், அல்லேலூயா, சொந்தங்கள் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நாம தான் அவருடைய சொந்தமே, நாம தான் அவருடைய சொத்து. அவர் சொல்லுவார், கலைமா உன்னை நான் மறக்க முடியுமா? என் சொத்தே நீ தான். ஆமே, உன்னை வச்சு சாதிக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீ அப்செட் ஆகி விட்டு போகலான்னுக்கிற எல்லாத்தையும். இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, சாமி விட்டுடலான்னுக்கிறேன், வேறு யாருன்னா பார்த்துக்க. அல்லேலூயா. பாருங்கள், இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கலை, ஆனால் பரலோகம் சொல்லுது, நீ ஊழியம் செஞ்சதான் உன்னை நேசிப்பேன். இல்லை ஜீசஸ், நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் நேசிக்கிறேன். நீ எனக்காக எதாவது சாதிச்சா தான் என் அன்பு இல்லை, என் அப்ரிசியேஷன் இல்லை. நீ என் பிள்ளை, நீ என் மகள். நான் தான் இந்த பூமியிலே உன்னை கொண்டு வந்தேன். நீ ஏன் பெண்ணாக பிறகுன்னு 1008 கேள்வி கேட்டுன்னு இருக்கலாம், ஆனால் நான் உன்னை பெண்ணாக தான் அனுப்பியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ என் நேசகுமாரத். ஆமே, அவர் என் நேசகுமாரன், beloved son. என்னது? you are a beloved whom I well pleased. நான் என்ன பண்ணுறேன்? அவரில் பிரியமாக இருக்கிறேன். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? மாம்சத்தினுடைய ஆசை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஏதாவது நீ பண்ணால் தான் அவரை நேசிப்பார். அவருக்காக ஏதாவது தியாகம் பண்ணால் தான் அவனை ரொம்ப நேசிப்பார். இல்லைன்னா உன்னை கண்டுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை பிசாசு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதை நீங்கள் நம்பக்கூடாது. அதனால் ஊழியம் செய்யக்கூடாத அர்த்தம் இல்லை. கர்த்தரை நேசிக்க நேசிக்க நேசிக்க, அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவருக்கு நம்மை கொடுக்க கொடுக்க, அவர் உங்களை எல்லையில்லாமல் பயன்படுத்துவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். மினிஸ்ட்ரி கம்ஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உள்ள உறவிலே தான் என்ன பண்ணோம்? ஊழியமே ஆரம்பிக்கும். அது வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமே, லேடிஸ் கவனிங்க, வெளியே போய் பேய் ஓட்டுறது பெரிய முக்கியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பேய் யார் ஓட்டுறது? நிறைய லேடிஸ்க்கு பேயை தான் பிடிக்க வைக்கிறவங்களே நீங்கள் தான் நினைக்கிறேன் நான், சில நேரங்களில், எல்லா நேரங்களும் இல்லை. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரே ஓட்டு ஓட்ட கத்தது, ஏமா நான் எங்கே ஓட்டுது? நீ தான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்க. ஏன்னா இந்த ஆளை கூப்பிட்டு ஏதோ வசனம் பேசுவார்னு பார்த்தா எங்களை வம்படிக்கிறேன் நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஆண்டவர் காலையில் சொல்கிறது
எப்சிபா, ஹெலன், பிரிசில்லா, கலை, உங்கள் பேர்லாம் எனக்கு தெரியாது, அதனால் சொல்ல முடியல. பண்டேரி பாய் சிஸ்டர், ஐ லவ் யூ. ஐ எம் வெல் ப்ளீஸ்ட் வித் யூ. உங்கள் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், பிரியமாக. இது போதாதா? இந்த வார்த்தை போதாதா? நான் ஒரு நாளும் உன்னை வெறுத்ததே இல்லை, வெறுக்க போகிறதே இல்லை. உன்னை நான் அவமானப்படுத்தினதும் இல்லை, அவமானப்படுத்தவும் மாட்டேன். எனக்கு அது தெரியவே தெரியும். என் ஆசைலாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். என் ஆசைலாம் உங்களை ஆசீர்வதிப்பது தான். உன்னை பல பெண்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தாயாய், ஒரு தாயாய், பேயா இல்லை, ஒரு தாயாய் நான் உங்களை உயர்த்துவது தான் என்னுடைய விருப்பம். நான் உங்களை எப்படி ஆண்டவர் சொல்கிறார் நம்புகிறேன், எப்படி உங்களை பாருறேன். நான் உங்களை தாயாக பார்க்குறேன். யாரையும் நேசிக்கிற ஒரு பெண்மணியா, யாரையும் ஏற்றுக்கொள்கிற பெண்மணியா, யாரையும் மன்னிக்கிற பெண்மணியா, யாரையும் ஆசீர்வதிக்கிற பெண்மணி, பெண்மணியாய் கண்மணியாய் நான் உங்களை பார்க்குறேன். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நேசகுமாரத்தின்னு சொல்லிட்டீங்களப்பா, அதுவே எனக்கு போதும். ஆண்டவரே என் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டேன். அதில் ஒரு பாதுகாப்பற்ற பெண்மணி கிடையாது. நீங்கள் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே. என் ஹஸ்பண்டை விட, என் பிள்ளைகளை விட, எங்கள் தலைவர்களை விட, எங்கள் ஊழியத்தை விட. தேங்க்யூ சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் வேற லெவல் பெண்மணிப்பா. சொல்லுங்க, நான் வேற லெவல், நான் வேற லெவல், வேற லெவல். என்னை கொண்டுதான் அந்த தேசமே ஆசீர்வதிக்க போகுது. என்னை கொண்டுதான் நான் நார்த் சென்னையை ஆசீர்வதிக்க போகுது. நான் ஒருவேளை சின்ன ஆளா இருக்கலாம், முக்கியம் இல்லாத இருக்கலாம், படிப்பறியாமல் இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் என்னோடு இருக்கிறீர், சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறீர், அழைத்தவர் என்னோடு இருக்கிறீர், அபிஷேகிறவர் என்னோடு இருக்கிறீர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். ரபாலா பானா மாரா ராகா, ரபாலா பானா மாரா ரபா. ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய வல்லமையினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இதுவரையிலும் நிரம்பாத அபிஷேகம், இதுவரையிலும் ஆண்டவரை பெறாத உம்முடைய அன்பு தொடப்படுவதா, தொடப்படுவதா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் நம்புகிற பரிசுத்தா, இனிமேல் தான் ஊழியமே ஆரம்பிக்க போகுது. யூ ஆர் நாட் ஈவன் ஸ்டார்டட். நீங்கள் இதுவரையில் உன் பலத்தில் பண்ணிட்டீங்க, உங்கள் யோசனையில் பண்ணிட்டீங்க, உங்கள் திறமையில் பண்ணிட்டீங்க, உங்கள் ரிசோர்ஸில் பண்ணிட்டீங்க. இனி நான் அளிக்கும் பலன் உங்களை திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை பிசாசு உங்களை ஊழியத்திலேருந்து பிரிக்க பார்த்தான். எத்தனை முறை ஆண்டவரே வேணாங்கப்பா, எத்தனை முறை எண்டில் வந்து நின்னீங்க. நான் அப்போது உங்களை குற்றம் சொல்லவே இல்லை, உங்களை கடிந்து கொள்ளவே இல்லை, உங்களை சைட்லைன் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஐ ஸ்டில் பிலீவ் இன் யூ. நான் இன்னும் உங்களை நம்புகிறேன். நான் உங்களை கொண்டு தான் அநேக காரியங்களை செய்யணும். வேறு யாரும் எனக்கு இல்லை, நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீ தான் இருக்க. சொல்லுங்கள், நான் தான் ஆண்டவரே, நீ தான் இருக்கிற.
நீ தான் எனக்கு வேணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, அவங்க இன்றைய இதுவரையில் கண்ட எகிப்தியனை இனி தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் அவர்கள் காணவே கூடாது, காணவே கூடாது. ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு விதத்தில் நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணி, ஆமேன். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் பெண்கள் நிலைமை இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அது கேட்டால் ஆச்சரியப்படுவோம், நாம் கண் கலங்குவோம். தேவைப்பட்டால் போய் தர்ணா பண்ணலாமான்னு கூட உங்களுக்கு தோணும். ஹல்லேலூயா. என்ன பார்க்க போகிறேன்னா, ஆண்டவர் பெண்ணை படைக்கும்போது எப்படி அவங்கள பார்த்தாரு, பாவத்துக்கு பிறகு பெண் நிலைமை என்னாச்சு, அதுக்கப்புறம் இயேசு பூமியில் வந்தபோது பெண்ணை எப்படி பார்த்தாரு, பெண்ணை எப்படி நடத்தினார், பெண்ணை எப்படி உயர்த்தினார். இயேசு இதை செஞ்சிட்ட பிறகு பெண்கள் ஆகிய நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க பார்க்கலாம் ப்ளீஸ். ம் 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 ஆ ம் ஆ ம் 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 ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை கவனிங்க. பெண் ஆண்டை எப்படி படைத்தார், தேவ சாயலா, அவருடைய ரூபத்தின்படி. ரெண்டாவது, ஆணும் பெண்ணும் சமமாக படைச்சு எப்படி படித்தார். மூணாவது, பெண்ணுக்கு ஆளுகிற ஆளுமையை கொடுத்தார். ஆமீன். இமேஜ் ஆஃப் காட், ஈக்குவாலிட்டி அண்ட் ரூலர்ஷிப். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆண்டுடைய பார்வையில் ஆணும் முக்கியம் பெண்ணும் முக்கியம்னு இல்லவே இல்லை. பேசும்போதெல்லாம் சொல்லி சொல்லி காமிக்கிறேன் பாரு, நான் ஆண் நீ பெண்ணு, இதெல்லாம் பேசுகிறேன் பாருங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன் ஆதாமுக்கு ஆணு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. உருவத்தை பார்த்தா ஞாபகம் வரும், சிந்தனையில் 24 மணி நேரம் இருந்துதான்னு தெரியல. பெண்ணுக்கும் அதே ஞாபகமாக இருந்துதான்னு தெரியல. 2 பேருக்கும் ஆண்டவருக்கு கொடுத்த ஞாபகம் தான் என்னாலும் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் அங்கே சண்டை இல்லை, வேறுபாடுகள் இல்லை, சச்சரவுகள் இல்லை, குறை சொல்லுதல் இல்லை, குற்றப்படுத்துதல் இல்லை, அவமானப்படுத்துதல் இல்லை, காட்டி கொடுத்தல் இல்லவே இல்லை. கவனிங்க, ஆண்டவர் 2 பேரையும் உயர்வாக பார்த்தார், கனத்துக்குரியவங்கள பார்த்தார், மரியாதைக்குரியவங்கள பார்த்தார். இன்றைக்கி நிறைய பெண்கள் புலம்புற மாதிரிலாம் ஏவாள் புலம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. கவனிங்க, ஆனால் பாவத்துக்கு பிறகு மேன் சென்டர்ட் ஆகிட்டாங்க உமன். என்னது? அவன் உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அங்கே தாங்க ஆரம்பிச்சிச்சு, அங்கே ஆரம்பிச்சிச்சு. இன்னும் லைஃப்பில் கண்டினியூ ஆகினே. கர்த்தர் எல்லாத்தையும் முடிதுன்ட்டார்.
ஆனால் நாம் ஒன்றும் முடிகிற மாதிரியே நாம் கண்டினியூ பண்ண விரும்புகிறோம். ஆமென். ஆணும் விரும்புகிறோம், பெண்ணும் விரும்புகிறோம். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அது ஒரு சாபம். என்னது பாருங்க, அப்பத்திலேருந்து இயேசு வருகிற வரையில் பெண்ணுக்கு ஜகுனி யார் தெரியுமா? மேன் தான். நான் ஒரு மேனாக வருத்தத்தோடு சொல்கிறேன். ஆமே. அவளை கனப்படுத்த வேண்டியவன், அவளை பாராட்ட வேண்டியவன், அவளை உயர்த்த வேண்டியவன். ஆரம்பத்தில் 2:23 என் எலும்பில் எலும்பும் மாம்சமான்னு சொல்லி ஓஹோன்னு பாராட்டினவன் திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டான். நிறைய பெண்களுக்கு அடப்பாவிங்க, இட்லி கொடுக்குறேன், தோசை கொடுக்குறேன், எண்ணெயே கொடுக்குறேன், பிள்ளைய உனக்கு பெற்று எடுத்துருக்கிறேன், ஆனால் எங்களை மதிக்கவே மாட்டீங்களே, கனம் பண்ணவே மாட்டீங்களே, எங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டீங்களே, நீங்களாம் மனுஷங்களா? மனசாட்சி இருக்குதா? கர்த்தரைக்கே பொறுக்குமா? எவ்வளோ காலம் அனுபவிக்கிட்டு அப்படின்ற அந்த ஃபீலிங் நிறைய பெண்களுக்கு இதுவரையிலும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஊழியக்காரியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, வேலைக்காரியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் அப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது. ஏன் தெரியுமா? அது ஒரு ஃபாலன் நேச்சர், பாவத்தினால் ஏற்பட்ட பரிதாபமான விளைவு. நானும் அதை என் ஒய்ஃபு பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நல்லவன் நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். ஆதியாகமத்திலிருந்து பெண்கள் அவங்களுக்கு முக்கியத்துவமே இல்லைங்க. அங்கே அதையும் தாண்டி ஆண்டவர் நல்லவர் பாருங்கள். ஒரு தெபோராலை எழுப்புகிறார், ஒரு எஸ்ஸரை எழுப்புகிறார், ஒரு அபிகாலை எழுப்புகிறார், ஒரு எலிசபெத்தை புதிய ஏற்பாட்டில் எழுப்புகிறார், ஒரு மரியாளை எழுப்புகிறார். ஆண்டவர் பாருங்க, அவர் நீதி உள்ள அங்கொன்னும் இங்கொன்னுமா இருந்தார். ஆனால் இயேசு பூமியில் வந்த பிறகு தான் பெண்கள் உண்மையிலே அந்த பெருமூச்சில் அப்பாடா என்னது க்ளோரி டு காட், என்னது த ரியல் மேன் வந்துட்டார், என்னது காட்லி மேன் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். அவர் என்னை நசுக்கிறவர் கிடையாது, என்னை தூக்கி விடுகிறவர், என்னை அசிங்கப்படுத்துகிறவர் இல்லை, எனக்காக பேசுகிறவர் அப்படின்னு பெண்ணுங்க எங்க போனா அவர் பின்னாடியே போனாங்க. ஹல்லேலூயா. பயங்கர ரசிகர் கூட்டமே அவர் தான், அவங்க தான் நினைக்கிறேன். இப்போ நீங்களாம் கூட அவர் ரசிக்கிற கூட்டம் தானே. இப்போ நம்ம இயேசுக்காக என்ன பண்ண எதையும் இழக்க ரெடி ஆகிறேன். ஆமேன். அதனால தான் அவர் உங்களுக்கு நாயகராக இருக்க விரும்புகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன சாமி எல்லா ஒய்ஃபும் ஒரு ஹஸ்பண்டு கொடுத்துட்டு திடீர்னு நான் நாயகர்ன்றது நல்லதாக தெரியலையே நினச்சேன். நான் படிக்கும்போது நினச்சேன், உண்மையில அப்படி யோசித்தேன். எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் நீங்கள் தான் கொடுத்தீங்க, திடீர்னு நான் உனக்கு நாயகர் நீங்களே, இது என்ன ஒன்றும் நியாயமாகவே? அப்புறமா போச்சு, ஏம்பா உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தேன், நீங்கள் அந்த பேருக்கு தான் பெத்த பேர், ஆனால் உங்கள் பொறுப்பிலையோ கடமையிலையோ அன்பிலையோ என்ன பண்ணல, ஒன்றும் செய்யவே இல்லை. நீங்கள் எல்லாம் சாப்பாட்டு ராமனாகிறீங்க, தேவைன்னா அம்மா பார்க்குறீங்க, மீதியெல்லாம் என்ன பண்ணுறீங்க. அதனால் அதுக்காக நான் இவங்களாம் கைவிட்டுற முடியுமா? அந்த நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், செஞ்சுக்கிட்டு. ஆண்டவர் ஒரு முறை சொன்ன, உங்கள் வேலை கண்ணீரை வர வைக்கிற வேலைப்பா. கண்ணீரை யாரை வழிக்கிறாங்களோ அவங்க தான் கண்ணீரை துடைக்கணும் இல்லையா? இப்போ அம்மா அங்கே பசங்களை ஏதோ கோவத்தில் அடிச்சிடுறீங்க, அழுத உடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ ஹஸ்பண்ட் நாங்கள் ஏதாவது உங்களை கண்ணீரை வழ வச்சா நாங்கள் தானே கண்ணீர் துடைக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கண்ணீரை வழ வைக்கிற, நான் கண்ணீரை துடைக்கிறேன், பாவி நீ எதுக்கடா இருக்கிறீங்கன்னார். ஆமாம் ஆமாம், நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் ஏன் தெரியுமா, என் பிள்ளைகளை நீ மறந்தாலும் நான், நீங்கள் கைவிட்டாலும் நான். இப்போ தான் நம்ம டீச்சிங் வர போகிறோம். கவனிங்க, ஹவு ஜீசஸ் வியூட் அண்ட் ரெஸ்பெக்டட் விமன். இயேசு எப்படி பெண்களை பார்த்தார், மதித்தார். ஆமேன். அதை பார்த்து நான் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க, எனக்கே ஆச்சரியமாகுது. இயேசு பூமியில் வந்த உடனே நான் சொன்ன ஒரு பெண்கள்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. பெண்கள்லாம்
ரொம்ப ரிலாக்ஸாக. நீங்கள் கூட தேவ சமூகத்தில் வந்தால் ரிலாக்ஸ் ஆகுறீங்க ஓரளவுக்கு. ஆமேன். போடா கர்த்தரை தேடலாம், தேவ சமூகத்தில் வரலாம், அதில் தான் ஒரு நிறைவு இருக்குது. பாருங்கள், முதல்ல ஜீசஸ் ட்ரீட்டட் விமன் வித் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். இயேசு பெண்களை கௌரவமாக மரியாதையாக நடத்தினார். ஹல்லேலூயா. எப்படிங்க? இயேசு பெண்களை கௌரவமாக மரியாதைக்குரியவர்களால் நடத்தினார். பாருங்க, உங்களை என்னை உருவாக்கின தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லவர், மகிமையின் தேவன், பெண்களாக உங்களை பார்த்து யூ ஹாவ் அ டிக்னிட்டி அண்ட் யூ ஹாவ் அ ரெஸ்பெக்ட். இங்கே பாருமா, நீ படிக்கலைன்னு நினைக்கிறேன், உன் கௌரவமே வேறு. ஹல்லேலூயா. உனக்கு நான் கொடுத்துருக்கிற மரியாதையே வேறு. அதை உலகத்தில் யாரும் கொடுக்கவே முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த குடும்ப பின்னணியிலே வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உனக்கு ஒரு கௌரவம் இருக்குது, உனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, உனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. உனக்கு ஒரு கணம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் இல்லை, நிறைய பெண்களாகிய நிறைய பெண்களுக்கு உள்ள ஹார்ட்டில் அந்த கௌரவத்தை உணரவே இல்லை. உணர வாய்ப்பே உலகம் கொடுக்க மாட்டேன், வீடும் கொடுக்க மாட்டேன். ஓரளவு அந்த ரெஸ்பெக்டு இல்லை. நிறைய பெண்கள் எங்களை யூஸ் பண்ணி அப்படியே குப்பையில் போடுற மாதிரி பார்க்குறாங்க. நிறைய கணவன்மார், நான் ரொம்ப பாரத்தோடு சொல்கிறேன், நிறைய கணவன்மார், நான் சொல்கிறது கிறிஸ்துவ குடும்பங்களை பற்றி பேசுகிறேன், அவிசுவாசி பற்றிலாம் இல்லை. எங்களை மாதிரி பாஸ்டர்ஸுங்க. ஒரு பாஸ்டர்மா சொல்கிறாங்க, 30 வருஷம் ஆச்சு பிரதர், ஒரு ஜபம் இவர் கொடுத்ததே இல்லை. விசுவாசி ஜபம் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் பேருக்கு தான் பாஸ்டர் அம்மா, என்னது, ஆனால் நான் சும்மா, பேருக்கு தான் பாஸ்டர். என்ன, இயேசு பாஸ்டர் இருந்தால் ஜபம் கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டார். இயேசு அந்த சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார், அவங்க ஒய்ஃபு ஜபம் கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டார். அவங்களுக்குள்ள திறமை தாளந்துகளை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? கொடுத்துக்க மாட்டார். புல்பிட்டே பிடிச்சிருந்துருப்பாரா? கவனிங்க, இந்த யார் அந்த புல்பிட்டு பிடிச்சிங்கிறாங்களோ அவங்க அநேகரை வளர்த்து விட வாய்ப்பே இல்லை. தப்பாக நினைக்காதீங்க, நசுக்க தான் செய்வாங்க. அதனால தான் இயேசு புல்பீட் பக்கமே போகல. பார்த்தீங்களா? நீங்கள் படிங்க, தெரியும். மோசையின் ஆசனம் பக்கமே இந்த பரிசேர் சதுசேர் பாவிங்க வேலையை என்ன தெரியுமா? இந்த சேரு அந்த சேரு, இந்த மாலை அந்த மேலே, இந்த அங்கி அந்த அங்கி, சங்கிங்களே பரவாயில்ல பொழுது, இந்த அங்கிங்க அதை விட மோசமாகுது பொழுது. அதனால தான் சங்கிங்களே இப்போ அங்கிங்கெல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பித்தான். பார்த்தியா? ஏன்னா அவனுக்கு நம்ம குட்டெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் ஒரு ஆணே நான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ ஆண்கள் எல்லாம் நம்ம விடுதலை பண்ண வேண்டியது இருக்குது. உங்களோடு சேர்ந்து ஆண்கள்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுமா? விடுதலை பண்ண வேண்டியதாக. இயேசு நாமத்தினால நம்ம அத்தான்களே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகினேக்கிறேன். ஒய்ஃபு ஜாப் பண்ணி இருக்கிற பேயெல்லாம் ஓட்டி 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 சுமாராக மாறிக்கிட்டே வரேன். மறிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன பண்ணுவேன், ஆசை நிறைவேற்றி மறிப்பேன்னு நினைக்கிறேன். இயேசு பெண்களை கௌரவமாக மரியாதைக்குரியவர். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா கவனிங்க, சமாரியா வழியாக ஆண்டவர் சமாரிய சின்ன சந்திக்கிறார். இது ரொம்ப நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டு இருப்போம், ஆனால் ரொம்ப கவனமாக கேட்கணும். அவர் நினச்சிருந்தா ஒரு ஆணை சந்திச்சிருக்கலாமா? சந்திருக்க முடியாதா? ஒரு ஆணை சந்திச்சிக்க முடியாதா? ஏன் ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு?
அந்த அம்மா வந்து நல்ல கேரக்டர் உள்ள பெண்ணும் இல்லை. அது வேறு தனியாக வருது, இவரும் தனியாக மீட் பண்ணுறாரு. சீஷர்கள்லாம் கொஞ்சம் சந்தேகப்படணும், ஐயா இன்றைக்கி இதுவரை எந்த பெண்கள் தனியாக பேசி பார்த்ததே இல்லை, ஏதோ பேசிக்கிறாரு, ஒன்றும் பயமாகுது, கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அது கவனிங்க, அந்த அம்மா அந்த வே காட் அப்ரோச் பாருங்க. எனக்கு தண்ணி கொடுமான்ற, என்ன கொடுக்குன்றாரு, கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுற. நீ வராத வராத வராத, நான் வந்து ஹோலி காட் இல்லையா, நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறேன், பக்கத்தில் வராது. ஐயோ ஐயோ இயேசுவின் நாமத்தில் உன் ஆவிலாம் என்கிட்ட வந்து அப்படியே பிடிச்சிக்க போதெல்லாம் சொன்னாரா? சொல்லவே இல்லை. உன் ஆவியே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். உனக்கு வேறொரு அடையாளத்தையும் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஊர் உலகமே உன்னை பார்க்குற பார்வையே வேறு, உன் பார்வையை மாற்ற போகிறேன், உன்னோட தொழிலை மாற்ற போகிறேன், உன்னையே மாற்ற போகிறேன். அல்லேலூயா. முதல் முறையாக இயேசு இந்த பெண்ணுக்கு தான் நான் மேசையா என்றே அறிமுகப்படுத்துகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த அம்மா அவர் எவ்வளோ மதிச்சிருந்தா, எவ்வளவு நேசிருந்தா, எவ்வளவு கனம் பண்ணியிருந்தா. அந்த அம்மா சொல்ல, மேசைன்னு ஒரு வருவாருங்க, ஏம்மா நான் தாம்மா அந்த ஆள். வேத பாரகர்களுக்கு அதை வெளிப்படுத்தவில்லை, பரிசேயர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, ஒரு சிம்பிள் உமன். என்னது, எவ்வளோ டிக்னிட்டியாக மடிக்கிற பாருங்க. ஆமென். என்ன ஒரு வெளிப்பாட்டு அறிவை அந்த அம்மா கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் எந்த பின்னணியிலும் வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையும் இருக்கலாம், ஆண்டவர்களை பார்க்கும்போது ஒரு டிக்னிட்டியோடு பார்க்குறார். உன்னோட வேல்யூவே வேற, உனக்கு தேவன் கொடுக்குற மரியாதையே வேறு. எல்லா தடைகளையும் தாண்டி போகிறார், எல்லா பேரியர்ஸும் தாண்டி போகிறார். எல்லா பேரியர்ஸும். யூத ஆண்கள் பெண்களோடு ரொம்ப பேச மாட்டாங்க, பெண்கள் அவங்க அருகாமையில் கூட வர விரும்ப மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு பெண்ணு ரொம்ப ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணுது, ஃப்ரீயாக பேசுது, எந்த தடையுமே இல்லை. நீ யூதர் ஆயிருக்க என்கிட்ட தண்ணி கேட்கலாமா? அந்த அம்மா ஓ நீ அப்படியே அப்படி தான் இருப்ப அப்படின்னு நினைக்குது. உங்களுக்கு யூத சிந்தனை தான் இருக்கும், அதே புத்தி தான் இருக்கும், அதே பழக்கம் தான் இருக்கும், அதே அப்ரோச் தான் இருக்கும், அதே பிஹேவியர் தான் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு மாதிரி சஸ்பீஷியஸ் தான் பார்க்குது. என்னது, ஒரு மாதிரி சந்தேக கண்ணோடு பார்க்குது. அப்புறம் அந்த அம்மா கொடுக்குற மரியாதை, பேசுகிற பேச்சு, யூஸ் பண்ணுற லாங்குவேஜெல்லாம் அவளுக்கு என்னவோ பண்ணல, இவர் வேறு மாதிரி ஆள். என்னது, இவர் வேறு மாதிரி ஆள். இஸ் நாட் அ ஜூவிஷ் மேன், இஸ் அ காட்லி மேன். அல்லேலூயா. வேர்ல்ட்லி மேன் கிடையாது. இவர் பேச 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 எனக்குள்ள என்ன நடக்குது, ஏதோ கிரியை நடக்குது, கிரியை நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா லைஃபை பாருங்கள். ரொம்ப டீட்டெயில் நான் பேச விரும்பலை. நான் ஆண்டவர் ஹவு காஸ்பிள் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு முறை பேசும்போது இந்த அம்மா பேசுனேன். ப்ராஸ்டிடியூட் பிகம் த ப்ரீச்சர் ஆஃப் த காஸ்பிள். ஒரு விலை மாது சுசேஷகியாக மாறினான், தலைகீழாக மாறி, தலைகீழாக. கவனிங்க, ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஒரு டிக்னிஃபைடு உமன். நீங்கள் யாருங்க சொல்லுங்கள், டிக்னிஃபைடு உமன். ஆமாம், அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். நான் ஒரு டிக்னிஃபைடு உமன் நினைக்கும் போது ஆண்டோடைய பிரசன்னம் உங்களை அப்படியே மூடணும். கவலையின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், வழியின் மத்தியில் இந்த சத்தியத்தை, ஆண்டவரே நீ என்ன கௌரவமாக பார்க்குறீங்கப்பா, என்ன நீங்கள் பார்க்குறீங்களப்பா, அதே பார்வையினால் என்னை நிரப்பும், அதே சிந்தனையினால் நிரப்பும், அதே உணர்ச்சியினால் நிரப்பும், அதே அன்பினாலே என்னை நிரப்பும். யூ ரெஸ்பெக்ட் மீ.
ரெஸ்பெக்ட். அந்த அம்மா ஒரு குழந்த மாதிரி துள்ளி ஓடுறான். வந்து பாருயா, என் வாழ்க்கையே ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்லியிருப்பான் அந்த அம்மா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆணி ஹார்ட்டையே டச் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம். நான் ரொம்ப நிறைவாக இருக்கிறேன், திருப்தியாக இருக்கிறேன், ஃபுல்ஃபில்டாக இருக்கிறேன். நம்ம ஜெபத்தை விட்டு வெளியே வரும்போது இதே உணர்வு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கும். இந்த பைபிளை படிச்சுட்டு வெளியே வரும்போது இதே உணர்வு தான் இருக்கும். ஆனால் நம்மளே பலர் எப்படி போகிறோமோ அப்படியே தான் வரோம். நோ 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 நோ, தட் இஸ் நாட் ரைட். காட்ஸ் லவ் புரியல, காட்ஸ் கேர் இன்னும் புரியல, காட்ஸ் ரெஸ்பெக்டை என்ஜாய் பண்ணவே தெரியல. ரிலீஜியஸாக இருக்கிறோம். என்ன இருக்கும்? ரிலீஜியஸாக இருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் இல்லை, மறுரூபமாட்ட வாழ்வு இல்லை. அதனால தான் நம்ம லைஃப் முதல்ல அட்ராக்டாக ஆக மாட்டேங்குது. ஆமென். தேவ பிள்ளை தான், பேரெல்லாம் மாறி போச்சு. ஆனால் இந்த மாதிரி போய் சூழ்ச்சி ஹோல் வில்லேஜ் என்னது அவ்வளோதான். த ஹோல் வில்லேஜ் எப்படிங்க அது நடந்தது? அந்த அம்மா பலத்திலையா? அந்த அம்மா அறிவிலையா? அந்த அம்மா வந்து தவறான பெண்மணி, நீ என்ன சொல்லி போய் வேலையை பார்த்துன்னு போன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் பாருங்க, அவர் பேசணுன்னு எவ்ரிபடி லிசன். அவரை வந்து பார்த்துட்டு 3 days இருங்கன்றாங்க. 3 days ஆண்டவர் ஒரு கிராமத்தில் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இதான். 3 full days. நீங்களாம் கர்த்தரை ஏற்றுக்கிட்டீங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீங்க. ஆனால் உங்கள் இடம், உங்கள் நீங்கள் இருக்கிற இடம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். உங்களால் அந்த இடம், உங்களை சந்திக்கிற பெண்மணிகள்லாம் அப்படியே கௌரவத்தை உங்கள் மூலமா உணரும். இந்த சிஸ்டரை பார்த்தனா அப்படின்னு நினைக்கணும். ஐயோ பிளேடு பார்ட்டி வந்துச்சு, ஐயோ ஐயோ அப்படிலாம் இல்லை. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நம்ம ஆகணுமா? பெண்கள்லாம் கர்த்தரை சேனையாக எழும்பிட்டீங்க. ஆனால் அநேக சேனைகளை என்ன பண்ணோம்? உருவாக்கணும். 2வது, ஆண்டவர் ஆவிக்கு ரீதியாக பெண்களை மனசார பாராட்டினார். என்னது? மனசார பாராட்டினார். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. லூக்கா 10:30. முப்பத்தி 39 மட்டும் வாசிங்க. 39. போதும் கேட்டுக்கொண்டு கவனிங்க. ஜூவிஷ் ரப்பாயெல்லாம் யாரை சீடர்களாக ஏற்றுப்பாங்கன்னா ஒன்லி ஆண்களை மட்டும்தான் ஏற்றுப்பாங்க. அதுதான் ஜூவிஷ் கல்ச்சர். இயேசு கூட 12 ஆண்களை தான் என்ன பண்ணார்? சீஷர்களாக சூஸ் பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள், இயேசு அடிக்கடி விசிட் பண்ணுற ஒரு ஃபேமிலின்னா மார்த்தாள், மரியாள், லாசர், இந்த குடும்பம் அடிக்கடி போவார். அங்கே பாருங்கள், இயேசு டீச் பண்ணுறாரு, மரியாளுடைய பாதத்தில் உட்கார்ந்து. ஃபஸ்ட் டைம் கவனிங்க, ஃபஸ்ட் டைம் ஜீசஸ் allowed women to be a disciple. ஃபஸ்ட் டைம். யூத ரபி யாரும் செய்ய மாட்டாங்க. ரேடிக்கல் மாற்றம். யூத கல்ச்சரு பெண்களை எப்படி தெரியுமா பார்க்கும்? நாயாக பார்க்கும். எப்படி பார்க்கும்? இயேசுவே சொல்கிறாரு, கானான் ஸ்திரியை பார்த்து தான் சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்களுக்கு போட கூடாதுன்றார். அப்போ மைண்ட் செட் என்ன தெரியுமா? பெண்களுக்கு ஒத்து பெண்களை பார்த்தா என்னங்க பார்வை யோசிச்சு பாருங்க. இந்த கொடுமையா இல்லை இது? கேட்கறதுக்கு கொதிக்கல உங்களுக்கு எனக்கும்? பதட்டமா இல்லை? நாய் ஓடு, தெரு நாய் மாதிரி பார்க்குறேன். தான் உங்களோட சிந்தனை. ஆனால் இயேசு அந்த சமாரிய பெண் எப்படி பார்த்தா? விலை மதிக்க முடியாதவளா,
கனத்துக்குரியவளாய், மரியாதைக்குரியவளாய், சாதிக்கக்கூடியவளாய், சாதனையாளராய் பார்த்தா. ஆனால் யூத சமூகம் வேதனையாளராய் பார்க்குது, மதிப்பு கற்றவளாய் பார்க்குது. எனக்கு அது படிக்கும்போது ஷாக் ஆயிடுச்சு. ஜீசஸ் allowed a woman disciple to learn at his feet. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்குறான். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. நீங்கள்லாம் ரொம்ப சுலபமாக கேட்குறீங்க வசனத்தை. ஆனால் அப்போ இன்னொன்று நான் அன்பாக சொல்லட்டுமா, அந்த பழக்கம் மாறி போச்சு. ஆனால் பெண்களுக்கு அந்த ஃபீலிங் இன்னும் மாறவே, ஒரு நாயாக மதிக்கலை, ஆனால் நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன். கவனிங்க, ஒரு ஆண் அந்த ஃபீலிங்கை மனைவிக்கோ மகளுக்கோ கொடுத்தா அதை விட ஒரு ஆணுக்கு ஏற்படுகிற அவமானம் எதுவுமே இல்லைங்க. அடுத்தது கிரேக்க கல்ச்சர் தான் உலகத்தில் டாமினேட் பண்ணுது. அந்த கிரேக்க கலாச்சாரம் பெண்களை எப்படி பார்த்தோன்னா ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி, ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி. இந்த சேர்லாம் உயிரற்றது. அதுக்கு ஃபீலிங் இருக்குமா, யோசனை இருக்குமா, சிந்தனை இருக்குமா? கொஞ்சம் யோசிப்பார். நிறைய பெண்களுக்கு உணர்வு என்ன தெரியுமா? என் ஹஸ்பண்டு நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாரு, என்னை நேசிக்க மாட்டுறாரு, என்னை மதிக்க மாட்டுறாரு, என்னை அவமானப்படுத்துகிறார். இருக்கலாமா போயிடலாமா? இந்த பிள்ளைங்களுக்காக வாழுறேன், ஊழியத்துக்காக வாழுறேன். சில பாஸ்டர்மார ஊழியம் கெட்டு போயிடக்கூடாது, நடுத்தருக்கும் வந்துடக்கூடாது, அவமானமாகக்கூடாது, கர்த்தர் பேர் கெட்டுப்படக்கூடாது. உள்ள நிராகரிக்கப்பட்ட உணர்வு. கர்த்தர் கிருபையினால தான் நிறைய பெண்கள் இருக்கிறோம் தெரியுமா? அவர் மட்டும் அவர் கிருபையை கொஞ்சம் எடுத்துட்டான்னு வச்சுக்க, நம்மளை கொஞ்சம் மதிக்கத்தை குறைஞ்சுன்னா வச்சுக்க, பப்ளிக்காக அந்த அம்மா இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஊழியில் அநேகர் ஊழியம் செய்கிறீங்க. ஆமேன். கர்த்தருக்கு சித்தமான எப்சிபா உங்கள் லீடர்ஸ் எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் பேசுவோம். முதல் முறையாக முதல்ல இயேசு பெண்களை கௌரவமாக மரியாதைக்குரியாக நடத்தினார். ரெண்டாவது இயேசு பெண்களை பப்ளிக்காக ஸ்பிரிச்சுவலாக அப்ரிசியேட் பண்ணுறார். மூணாவது வாசிங்க, யோவான் 8ஆம் அதிகாரம். அது ரொம்ப லாங்காக இருக்குது. 1 to 11 வரலாம். ஜீசஸ் டிஃபெண்ட் அண்ட் ரெஸ்டோர்டு விமன். பெண்களுக்காக பேசினார். பெண்களை அவர் திரும்ப என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். என்ன பண்ணார் பாருங்கள். இங்கே அந்த விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை கொண்டு வராங்க. யார் கொண்டு வரத்துறீங்க? சும்மா அந்த ரவுடிங்க தெருவில் இருக்கிறவங்களாம் கிடையாது. இவங்க சபை தலைவர்கள். யார் இவங்க? 2ஆம் வசனம் பார்த்து வாசிங்க. 8:2 வாசிங்க. இயேசு ஒலிவு மலைக்கு போயிட்டு திருப்பி சர்ச்சுக்கு வரார். சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணுறார். என்னங்க இப்போ யாரும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். யாரை கொண்டு வரதுங்க? வேத பாரகர் பரிசேயர் என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட கொண்டு வர. கட்ட 7ஆம் வசனம் பாருங்க. அப்புறம் ஆண்டவர் அமைதியாக எழுதிக்கிறாரு பாருங்க. அவர்கள் ஓயாமல் என்ன பண்ணாங்க? அவரை கேட்டுக்கொண்டு என்ன சொன்னாங்க? ஓயாமல். ஓயாமல். இந்த ஆண்கள் அவர் மட்டுமா?
நிறைய ஆண்கள் ஓயாமல் பெண்களை என்ன பண்ணிக்கிறாங்க, நோகடிச்சுனே இருக்கிறாங்க. உட்காந்தா குற்றம், எழுந்தா குற்றம், உப்பு அதிகம் போட்டால் குற்றம், குறைஞ்சி போட்டால் குற்றம், இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் குற்றம், அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் குற்றம், ஊழியம் பண்ணால் குற்றம். ஓயாமல் ஆண்டவர் சொன்னார், ஓயாமல். சபை தலைவர்கள் யார்? இந்த அம்மா கல் எறியத்துக்கு என்ன பண்ணுறாங்க, காலி பண்ணாவல, என்ன பண்ணு, காலி பண்ண, துரத்தி விட்டுருவில, துரத்தி தேவையில்லை. என்னது, சீட்டை எழுது, என்ன பண்ணு, காலி பண்ணு. இன்னொரு அம்மா ரெடியாக இருக்குது. தலைவர்கள் பேசுகிறாங்க. யார் லாங்குவேஜுங்க இது சொல்லுங்க? வேத பாரர்கள், பிஷப்ஸ் லாங்குவேஜ், பைபிள் நாலேஜ் உள்ள லாங்குவேஜ். ஆனால் ஏசு அமைதியாக இருக்கிறார். ஓயாமல் ஆண்டவர் காஞ்சாமல் ஓயாமல் ஜேக்கப், இந்த ஆண்களாகி நீங்கள் இருக்கிறீங்களே, இந்த பெண்களை ஓயாமல் நாசப்படுத்துறீங்க பண்ணார். என்னது, அதுவும் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. என்னது, பிரசங்கத்தில் போன்றீங்க, இப்போ டம்மு இப்போ பிரசங்கத்தில் போட்டு உடைக்கிறீங்க. மேரேஜில் கூட பாரு, மனைவிகளே புருஷருக்கு ஐயா கம்முன்னு இருப்பார். மனைவியை போட்டு. அதனால் இப்போ யாரும் லேடிஸுங்க யாரும் இந்த பிரசங்கத்தை கேட்குற மாதிரியே இல்லை. ஓயாமல். இன்றைக்கு கூடங்க இந்தியாவில், உலகத்தில் பெண்களை மாதான்றோம், ஆனால் ஒரு போதைப் பொருளாய் பயன்படுத்துகிறார். பெண்களை இச்சைக்கு பயன்படுத்துகிறார். ஒரு பொருள் வியாபாரம் ஆகணுமா, பெண் படத்தை போட்டு விட்டுரு. அப்போ தான் நம்பால் எங்களை மாதிரி ஆளாம் வாயை தந்து பார்ப்பான். ஆமாம் ஆமாம், யார் போடணும்? அது கூட சிகப்பாக இருக்கிற லேடிஸை போடணும், கருப்பாக இருக்கலாம். ஓயாமல் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர போகிறேன் நான். ஆமென். இந்த ஆண் ஆதிக்கத்துக்கு ஒரு தீர்வை கொண்டு, இந்த சாபத்தை என்ன பண்ண போகிறேன் நான், முறிக்க பார்க்குறேன். நான் எல்லாவற்றையும், சாபத்தை, ரோகத்தை, வியாதியை, மேனுடைய ஒழுங்கினத்தை முறிப்பதற்காக வந்தேன். அமைதியாக அவர் சொன்ன, உங்களில் பாவம் இல்லாதவன். பா, நான் அந்த அம்மா தீர்க்குது முதல்ல உங்கள் தீர்ப்பை என்ன பண்ணுங்க, பைபிள் சொல்ல பெரியோர் முதல் சிறியோர் வர. இப்போ இந்த கிளைமேக்ஸ் அதான் பார்க்குறாரு. யாருமே இல்லை, யாருமே. அந்த அம்மா, இந்த ஐயா. இப்போ அந்த அம்மா எப்படி நடிச்சிருக்கோம், தர்ன்னு ஊதிருக்கோம். அவன்லாம் போயிட்டான், இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஒரு இம்பார்ட்டன்ட் சீனுங்க அது. ஆண்டு சொன்னார், யாரையும் ஒன்று நியாயம் தீர்க்கலையான்னாரு. அவர் சொல்கிறா, இல்லை ஆண்டவரேன்ற அந்த வேர்டு இருக்கும் பாரு. என்னது, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. இயேசு சொல்கிறாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது. கவனிங்க, அது வரலாம் அந்த பெண்மணி அவருடைய உடல் இந்த 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 தோலை நேசித்த கணவன் ஆண்களை தான் அவன் பார்த்துருக்கிறான். அது தோலை நேசிக்கிற வெறித்தனமான ஆண்களை தான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் தன் இதயத்தையே தொடுகிறேன், தன் இதயத்தையே டச் பண்ணுறேன். த ரியல் மேன் ஜீசஸ், காட்லி மேன். இன்னைக்கு கூட நிறைய பெண்கள் நேரத்தில் ஏங்குறாங்க ஆண்கள்கிட்ட, எனக்கு கனிவாக ஏதாவது பேசுவியா, என்னை புரிஞ்சுப்பியா, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், ஓவராக தான் பேசுகிறேன், உனக்கு சில நேரத்தில் கண்டு கூட மாட்டுறேன், அதெல்லாம் நான் விரும்பி செய்யலை, வேறு வழி இல்லாமல் தள்ளப்பட்டிருக்கிறேன், அதையும் தாண்டி எனக்கு ஒரு இருதயம் இருக்கிறது என்று ஆண்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்க, எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது என்னைக்கு ஆண்கள் புரிஞ்சு கொள்ள போகிறாங்க. அந்த அம்மா எங்கேன்னு இருக்கோம், ஃபஸ்ட்டு மேன்
ஆண்டவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே. கிரேஸ் ஃபர்ஸ்ட், ட்ரூத் நெக்ஸ்ட். ஆமீன். கிருபை ஃபர்ஸ்ட். பைபிள் சொல்லுது 1 யோவான் 14 அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால் நான் கூட ஒரு ஆணை அன்பாக கேட்டுக்கிறேன், தயவுசெய்து போயிட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு இயேசுவை போன்ற ஒரு இருதயத்தை கொடுங்க, இயேசுவை போன்ற ஒரு தலைமைத்துவத்தை கொடுங்க, இயேசுவை போல் ஒரு புரிதலை கொடுங்க. கையை வெட்டுங்க, காலை வெட்டுங்கன்னா உங்களை வெட்டிட்டு வரவர். ஆமாம், அதெல்லாம் செய்யாதுங்க. ஆமென். ஆண்டவரே உம்மை போல் மாற்றுங்கப்பா. என் மேன் காட்ஸ் மேனாக இருக்கட்டும்னு சொல்லுங்கள். என்னது? என் மேன் லோக்கல் மேனாக வேணாம், வேர்ல்டு மேனாக வேணாம், ரியல் மேனாக வேணாம், ரியல் மேனாக என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. கைத்தட்டு நன்றி சொல்லலாமா? ஏன் மேனு காட்ஸ் மேன் ஆகணும், ஹார்ட்டை டச் பண்ணணும், ஃபீலிங்கை புரிஞ்சிக்கணும். அப்படி ஒரு கிருபை வேணும். முடிக்க போகிறேன், ஒய்ஃப் வருவாங்க. அடுத்தது, பெண்கள் எல்லாம் இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? பெண்கள்லாம் இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சாங்க. இயேசு தன்னோட ஊழியத்தில் பெண்களை எல்லாம் உள்ளடக்கிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஆமாம். ஐ பிலீவ் இன் விமன் லீடர்ஷிப். பெண்கள் தலைமைத்துவத்தை நான் நம்புகிறேன். பெண்களை ஊழியத்தில் ஊக்குவிவது, கட்டுப்படுவது ஒவ்வொரு ஆண்களுடைய அடிப்படை கடமை, ஒவ்வொரு ஊழியருடைய அடிப்படை கடமை, ஒரு அழைப்பு என்று நான் நம்புகிறேன். ஆமென். அதனால் பெண் ஊழியர்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி நான் சர்வ் பண்ணணும்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எப்படி அவங்கள ஊக்குவிக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன். எப்படி அவங்கள உற்சாகப்படும், அவங்களோட பலவீனம் தெரிஞ்சு கூட, அல்லேலூயா, அவங்களோட குறைகள் தெரிஞ்சு கூட, இவங்கள மாதிரி ஓயாமல் கல்லெறியத்துக்கு கூட குரூப்பில் நான் சேகவே விரும்பலை. அல்லேலூயா. நானும் உன்னை நியாயத்தில் போயிட்டு வான்ற குரூப்பில் நான் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்படிப்பட்ட ஊழியர்களோடு தான் பழக விரும்புகிறேன் நான். அப்படிப்பட்ட ஊழியர்களை உருவாக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஜீசஸ் டிசைபிளாக அவருக்கு ஆக்க வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 வாசிருங்க. தேங்க்யூ. ம் 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 பாருங்க, பெண்கள் தங்கள் ஆசி, வெறும் பெண்கள். இதெல்லாம் ஒரு ஆண் எதனா இருக்காங்களா? முன்னாடி மட்டும் 12 சீஷர்களோடு தான் இருக்குது. ஆமாம். அவர் மீதியெல்லாம் எதிரிமா பெண்கள். பெண்கள் தான் அவர் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவரோட கூட இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் மற்ற யூத ஆண்கள்லாம் பொறாம, என்னடா இந்த வெறும் லேடிஸாக கூட சுற்றுறாரு இவர், ஒரு மாதிரி நாயகன் பழுது இவர், ஒரு மாதிரி வெறும் லேடிஸாக நம்மக்கிட்ட வரது பயப்படுது. அது இவர்கிட்ட என்ன பண்ணுது, நல்லது தைலத்தை ஊற்றி தலைமயிரியே என்ன பண்ணுது, ஊற்றுது. ஒன்றும் புரிய, அவனை மென்டலாக இருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஒவ்வொரு ஆண்களும் தலை சுற்றிடுறோம். புரியலையே எதுனா அது விகற்பமான உபதேசமாக இருக்குது. பெண்கள்லாம் ரொம்ப ஓவராக ஆகிடுக்கிறாங்களே, நிறைய ஆண்கள் நினைக்கிறான். ஓவராக போகுது. நடக்கிற நடையை பார்த்தியா? பாவம், வீட்டில் போய் நடக்காமல் செங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தீங்க, ஏதோ முதல்ல நான் கூட அப்படி இது மாதிரி யோசித்தேன். அப்புறம் பார்த்தேன், பரவாயில்ல, கட்டி போட்ட விட ஏதாவது நடக்கட்டும், பரவாயில்ல. நடக்குது பிறகு கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து நடமான்னு சொல்லிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஓவராக ஃபிலிம் காமிச்சா, வாமா கொஞ்சம் அடக்கி வாசி, நீ கர்த்தருடைய பிள்ளை சொல்லிக்கலாம். போட்டு அடிமையாக வச்சுருக்கிறத விட கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு அங்கே கூப்பிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவான், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறைய பெண்கள் தான்
திருச்சபையில் இயேசு ஊழியம் செய்கிறாங்க. அதனால் ஆண்களை குறைச்சி பேசலை. ஆண்களை விட பெண்கள் தான் திருச்சபையில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், நேசித்து கொண்டிருக்கிறார்கள், பேசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். அதனால் நீங்கள் இயேசுக்கு ஊழியம் செய்தான் அவரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. அவரை நேசித்தாலே போதும். அவர் அன்பு நீங்கள் கொண்டாடினாலே போதும். ஆண் உலகனா ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகிடும். என்னடா திட்டினோம், அழ வச்சோம், இன்னும் தேவ சமூகத்தில் போய் பூஞ்சி வெளியே வந்து உற்சாகமாக வருது. மதுபான வெறி கொள்ளாமல், அவர் மதுபான வெறின்னு நினச்சிருப்பார், ஆவினால் நிரம்பி. ஆமே. பெண்கள் ஊழிய செய்கிறவங்க எவ்வளோ சவால் தெரியுமா? சில நேரத்தில் ஹஸ்பண்டாக நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், பல நேரத்தில் டிஸ்கரேஜ் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் தான் உங்களை காத்து வச்சுக்கிறார். எஃப்சி காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரிஸ்டில்லா. எங்கெல்லாம் பெரிய பெண்கள்லாம் இருக்கிறீங்க. ஆமீன். அதான் வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு வந்தேன். இப்போ புரியுதா நான் சொன்னது? நான் ஏதோ உங்களுக்கு கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறீங்க. ஏதோ ஆண்டோட தயவினால் தம்பிங்க 2 பேர் வேறு இருக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் நான் என்ன பண்ணுறேன். இயேசு பெண்களுக்காகவே வந்தார். அவர் எல்லாருக்காக தான் வந்தார். ஆனால் நம்ம பெண்கள் மீடியம் பெண்களுக்காக, எனக்காக தான் வந்தார், எனக்காக தான் வாழ்ந்தார், எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் உயிர்ச்சார், எனக்காக தான் திரும்ப வரப்போகிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? யார்?